முழு ராகி மாவு அரைக்க போகிறோம். வாங்க எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த சின்ன டம்ளரில் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். உளுந்து 3/4 டம்ளர் உளுந்து, ராகி 1/4 கிலோ ராகி எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை 5 மணி நேரம் ஊறட்டும். இந்த அளவுக்கு நைஸாக மாவு அரைச்சி நான் நைட்டே உப்பு கலந்து வச்சிட்டேன். மாவு புளிச்சிருக்கு. இப்போ நம்ம இட்லி தட்டில் மாவு ஊற்றிடலாம். சூப்பரான முழு ராகி மாவில் செய்த இட்லி. இதுக்கு தொட்டுக்க புதினா சட்னி அரைச்சிருக்கோம். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.